இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு சோதனைகளை தாண்டி சாதனை படைத்துக் கொண்டிருக்கின்றன. புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பல்வேறு துன்பத்துக்கு ஆளானார்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களால் எவ்வளவு பிரச்சனை சந்தித்தார்கள், எவ்வளவு வழக்குகளை சந்தித்தார்கள். அதையெல்லாம் எதிர்கொண்டு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விட்டு சென்ற பணியை தான் தொடர்ந்து செயல்படுத்தவேன் என்று உறுதி பூண்டு எதற்கும் அஞ்சாமல் துணிந்து நின்று 15 ஆண்டு காலம் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்து சாதனை படைத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. எத்தனை வழக்குகள், எவ்வளவு துன்பத்தை சோதனையை சந்தித்தார்கள். அத்தனையும் மக்களுக்காக. இருவரும் தலைவர்களுக்கு வாரிசு கிடையாது, நாம் தான் வாரிசு. இங்க இருக்கட்டுமே, நாம் தான் வாரிசு. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் சரி, இதே புரட்சி தலைவிக்கு அம்மாவுக்கும் சரி, மக்கள் தான் தன்னுடைய பிள்ளைகளாக நேசித்தார்கள். தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன வேண்டும் என்பதை பார்த்து பார்த்து செயல்பட்டு இன்றைக்கு தமிழகம் இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக உருவாக்குவதற்கு காரணகர்த்தாக இருந்தவர்கள் நம்முடைய தலைவர்கள், மக்களுக்காக உழைத்த தலைவர்கள், மக்கள் ஏற்றம் பெற வேண்டும் என்று பாடுபட்ட தலைவர்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சிறு வயதாக இருக்கின்ற பொழுது பசியால் வறுமையால் வாடினார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தமிழகத்துடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றவுடன் தான் பஸ்ட கஷ்டம், இன்றைக்கு தமிழ் மண்ணிலே பிறந்த நம்முடைய குழந்தைகள் பசியால் வறுமையால் வாடக்கூடாது என்பதற்காக சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து சரித்திரம் படைத்த தலைவன் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இன்றைக்கு காலம் வேற. பின்னோக்கி பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்பு பசி பட்டினியால் குழந்தைகள் வாடுகின்ற காட்சி இருந்ததை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதர் போக்கப்பட்டது. சத்துணவு சாப்பிட்ட குழந்தைகள் பல பேர் படித்து உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். இதெல்லாம் வரலாறு. அப்படி வரலாற்று சிறப்பு மிக்க திட்டத்தை கொண்டு வந்த தலைவன் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதே போல பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படி திமுக கட்சியால் தாக்கப்பட்டார்களோ அதே போல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே 89 நானும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். சேவல சின்னத்திலே வெற்றி பெற்று அம்மாவோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பை அம்மா எங்களுக்கு தந்தார்கள். இன்னும் என் கண்முன் அந்த காட்சி அளித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. மாண்பு அம்மா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர், ஒரு பெண்மணி சட்டமன்றத்தில் எழுந்து பேசுகின்ற பொழுது எதிரணியில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள் அம்மாவை கடுமையாக தாக்கினார்கள். அம்மா தலைமுடியை பிடித்து இழுத்தார்கள், அம்மா சேலை பிடித்து இழுத்தார்கள், கடுமையாக தாக்கப்பட்டார். அம்மா சட்டமன்றத்திலிருந்து வெளியேறுகின்ற பொழுது அப்பொழுது அம்மா அவர்கள் தெரிவித்தார்கள், சட்டமன்றம் செத்துவிட்டது, மக்களுடைய பேராதரவோடு மீண்டும் சட்டமன்றத்துக்குள்ளே மக்களுடைய பேராதரவு முதலமைச்சராக நுழைவேன் என்று சபதம் போட்டார். 1991 வெற்றி பெற்றார். சாதாரண வெற்றி அல்ல, வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி. 2 இடம் தான் திமுகவுக்கு கிடைத்தது. 2 இடம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. அண்ணா திமுக கூட்டணி மாபெரும் வெற்றியை பெற்றது. அப்படி நம்முடைய வரலாற்று மிக்க தலைவர்கள் தமிழகத்திலே ஆண்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழகம் ஏற்றம் பெற்றுகின்றது, உயர்ந்து பெற்றுகின்றது. இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலமாக உருவாக்குவதற்கு காரணகர்த்தாக இருந்தவர் நம்முடைய தலைவர்கள். அவருடைய பிறந்தநாள் விழாவை மகிழ்ச்சியோடு எழுச்சியோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு தமிழகத்தில் எத்தனையோ கட்சி இருக்கிறது, இந்தியாவில் எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றன. ஆக ஜனநாயக முறைப்படி இயங்குகின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி தான். திமுக பாருங்க, திரு கருணாநிதி, அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின், அதுக்கு பிறகு இன்னொரு முளைத்துக் கொண்டார்.
இப்ப அவரு கூட்டிட்டு போறாரு ஜல்லிக்கட்டுக்கு அவருடைய மகனை. அண்ணா திமுக அப்படியா? மேடையில் இருக்கிற கந்தல் இருந்து அங்க இருக்கிற தலைவர்களா இருக்கிறாங்க, நான் உட்பட, நீங்கள் உட்பட எல்லாவே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதையும் புரட்சி தலைவர் அம்மா வளர்த்த பிள்ளைகள். இது தொண்டன் நிறைந்த கட்சி. அண்ணா திமுக தொண்டன் சிறப்பாக பணியாற்றி கட்சிக்கு உழைத்து கட்சிக்கு விசுவாசமாக, தலைமைக்கு விசுவாசமாக இருந்தால் அவருடைய கதவை தட்டி பதவி கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. நான் என்ன மிட்டா மிருதாஸ்தரா தொழிலதிபரா? நானு உங்களை போல் சாதாரண தொண்டன். அங்கே இருந்து இங்கே வந்திருக்கின்றேன். எந்த கட்சியாவது வர முடியுமா? முடியாது. எல்லாம் வாரிசு அரசியல், பணபலம், தொழிலதிபர்கள். மிட்டா மிராஸ்தார் தான் சட்டமன்ற உறுப்பினராக முடியும், நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சராக முடியும். ஆனால் ஒரு சாதாரண தொண்டன் கிளைக்கழக செயலாளர் இருந்து இன்றைக்கு பொதுச் செயலாளராக வர முடியும் என்றால் அது அண்ணா திமுக ஒன்றுதான் முடியும், வேற எந்த கட்சியிலையும் முடியாது. ஆகவேதான் இன்றைக்கு நம்ம கட்சியை எவனால அழிக்க முடியல. எத்தனையோ பேர் நம்ம கட்சியை அழிக்க துடிக்கிறாங்க, கட்சி உடைக்க முயற்சிக்கிறாங்க. எதுவும் நடக்க முடியாத காரணம் இது உயிரோட்டம் உள்ள கட்சி. எவராலையும் இந்த கட்சியை அழிக்க முடியாது, முடக்க முடியாது, உடைக்க முடியாது. இந்த கட்சி தெய்வ சக்தி உள்ள கட்சி, தெய்வ பிறவிகள் உருவாக்கிய கட்சி. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற தெய்வம் தொடங்கிய கட்சி, புரட்சி தலைவர் அம்மா என்ற தெய்வம் கட்டி காத்த கட்சி. அதே எதிரிகள் நம்ம வீழ்த்த எத்தனையோ அவதாரம் எடுத்து பார்த்தார்கள். அத்தனை அவதாரம் உங்களால் தூள் தூளாக்கப்பட்டது, உடைத்து எரிக்கப்பட்டது. எத்தனை வழக்குகள், வழக்கு போடாத நாள் உண்டா? அத்தனை வழக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய்யான வழக்குகள் போடுவது, பத்திரிகையிலே ஊடகத்திலே அந்த செய்தி வெளிப்படுத்துவது, அண்ணா திமுகவை சிறுமைப்படுத்துவோம் என்று எண்ணி இன்றைக்கு வழக்கு தொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எந்த வழக்கும் நிலைக்காது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கி அவர் வழியிலே இன்றைக்கு பீடு போடுகின்ற கட்சி. சட்டப்படி அண்ணா திமுக நம் பக்கம் இருக்கின்றது. அதனால் யாரும் அஞ்ச வேண்டியதில்லை. இந்த பத்திரிகையில் வர செய்தி, ஊடகத்தில் வர செய்தி, வழக்கு போட செய்தி, இதையெல்லாம் வேண்டுமென்று திட்டமிட்டு எதிரிகளால் சூழ்ச்சி செய்கின்றார்கள். அந்த சூழ்ச்சி நாம் அத்தனை பேரும் ஒன்று கொண்டு முறியடிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய லட்சியம். நம்முடைய தலைவர்கள் எத்தனை சோதனையை தாங்கி அண்ணா திமுக வழிநடத்தினார்களோ அதேபோல் நமக்கும் சோதனை ஏற்பட்டிருக்கிறது. அந்த சோதனைகள் எல்லாம் வென்று 2026 அண்ணா திமுக ஆட்சியை மீண்டும் மலரச் செய்வோம். ஸ்டாலின் இப்ப கொஞ்சம் பேச்ச நிறுத்திட்டார். இதுக்கு முந்தி பாத்தீங்கன்னா 10 ஆண்டு காலம் அண்ணா திமுக ஒன்னும் செய்யல, 10 ஆண்டு காலம் இருண்ட ஆட்சி அப்படின்னு பேசிட்டு இருந்தார். இவர் 4 ஆண்டு காலம் உருண்டு ஓடி போய்விட்டது. இன்னும் 1 வருஷம் இருக்குது. 13 அமாவாசை தான் இந்த ஆட்சிக்கு, 13 அமாவாசை தான் இருக்குது. இந்த 4 ஆண்டு காலத்தில் என்னப்பா செஞ்ச சொல்லு பார்க்கலாம். செஞ்சிருக்காரா? செஞ்சிருக்காரு. அவருடைய மகனே துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கார். அவருடைய மகனே துணை முதலமைச்சர். அதுதான் அவர் படைத்த சாதனை. போட்டோ ஷூட் போட்டுக்குவார். தினம் விளம்பரம், தினம் ஒரு விளம்பரம், தினம் ஒரு அறிவிப்பு. அதுக்கு ஒரு குழு, ஒரு அறிவிப்பு போடுவார். ஒரு குழு போட்டார். 50 குழு. இந்த அரசாங்கம் குழு அரசாங்கம், ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் குழு அரசாங்கமா பாக்குது. குழு போட்டுட்டு அதோட முடிஞ்சு போச்சு. அறிவிப்பு வராத நாளே இல்ல. இதுதான் இன்னைக்கு விளம்பர அரசியல். இதுதான் ஸ்டாலின் மாடல் ஆட்சி. மக்களுக்கு என்னையா செஞ்ச? அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கடுமையான கொரோனா காலம். இன்னைக்கு மக்கள் அந்த கொரோனா காலத்தில் ஒரு முகத்தை ஒரு பார்க்க முடியல. அப்படிப்பட்ட இக்கட்டான காலம். அந்த நோய் எப்படி வருதுன்னு தெரியாது, அவருடைய அறிகுறியும் தெரியாது. அப்படியே வந்தாலும்
அதுக்கு என்ன சிகிச்சை அளிக்கப்படும் என்று மருத்துவருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட அதிமுக அரசாங்கம், உங்களுடைய அரசாங்கம் மக்களுடைய விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றுவதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றினோம். அப்படி கொரோனா வைரஸ் தொற்று கடுமையா பரவிய காலத்திலும் மக்களுக்கு துன்பமில்லாம ஆட்சி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விலைவாசி உயரல, மக்களுக்கு உணவு வேணும். சத்துணவு கூடத்தில் 3 வேளை சுட சுட உணவு 11 மாசம் கொடுத்தோம். 11 மாசம் சுட சுட உணவு கொடுத்தோம். நல்ல காய்கறிகளை போட்டு சத்தான உணவு கொடுத்தோம். மருத்துவமனையில் இருக்கின்ற அந்த கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டவர்களுக்கு நல்ல சுவையான உணவு, சத்தான உணவு மருத்துவமனையிலேயே கொடுத்தோம். நல்ல சிகிச்சை கொடுத்தோம். மருத்துவமனையிலிருந்து வெளியேறிக்கிட்ட பொழுது பழக்கூடை கொடுத்து அனுப்பிச்சோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்.